அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வருகின்ற ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமையன்று தை மாத தேய்பிறை அஷ்டமி. இந்த தை மாத தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையன்று வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ருணம் தீர்க்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்த ஒரு தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் நம் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியும், நமக்கு மனதைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய இந்த பைரவர் வழிபாட்டை நாம் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவனின் தத்புருஷ முகத்திலிருந்து ஜோதியாக வெளிப்பட்டவர் பைரவர். காவல் தெய்வமான இவரும் சிவனைப் போல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்து வருகிறார். திரிசூல பாணியான இவர் நீல நிறமேனியுடன் நிர்வாண கோலத்தில் நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார். சிவாலயங்களில் வடகிழக்கு திசையில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்தஜாம பூஜை முடியும் பொழுதும் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். பைரவரை தொடர்ந்து வணங்கினால் தீவினைகள் அழியும், எதிரிகள் தொல்லை ஒழியும், யாருக்கும் அடிபணியாத தலைகுனியாத வாழ்க்கை அமையும், நவகிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும், இழந்த பொருள் செல்வத்தை மீண்டும் பெறலாம், திருமண தடையகலும், குழந்தை பாக்கியம் கிட்டும், தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும், பித்ரு தோஷமும் நீங்கும். ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கால பைரவரை மனதார நினைத்து கொண்டு உங்கள் விரதத்தை ஆரம்பியுங்கள். நாள் முழுவதும் ஸ்ரீ மகா கால பைரவாய போற்றி என்று உச்சரித்து கொண்டே நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம். உடல் நலமில்லாதவர்கள் எளிமையான சைவ உணவை எடுத்துக்கொண்டும் கால பைரவரை நினைத்து விரதம் இருக்கலாம். மாலையில் செவ்வாய்க்கிழமை என்ற ராகு காலமான 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வடகிழக்கு மூலையில் அருள் பாலிக்கும் கால பைரவரை வணங்க வேண்டும். கால பைரவருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த ஏதாவது 2 அபிஷேக பொருட்கள், சந்தனம், திருநீறு, பால், தயிர், பன்னீர், அத்தர், ஜவ்வாது, புனுகு என்று உங்களால் முடிந்த ஏதாவது 2 அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுங்கள். பின் அபிஷேகத்தை கண்டு வணங்குங்கள். பிறகு நீங்கள் 2 மிளகு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் விசேஷமாகும். அதன் மூலம் நாம் இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும். அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமலும் இருக்கும். இந்த மிளகு தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் என்றால், தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுபவர்கள், மேன்மேலும் கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், வாங்கிய கடனை திருப்பித் தர முடியாமல் திணறுபவர்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட வேண்டும். ஒரு சதுர வடிவ சிகப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். 27 மிளகுகள். 27 மிளகுகள் என்பது 27 நட்சத்திரங்களை குறிக்கும். 27 மிளகுகளை வைத்து ஒரு முடிச்சாக கட்டி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அந்த முடிச்சை வைத்து நன்றாக ஊற வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். 2 அகல் விளக்குகளில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதில் அந்த முடிச்சை வைத்து நன்றாக ஊற வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பின் பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் சிறப்பு. மிளகு தீபம் ஏற்றும் பொழுது கால பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் சிறப்பு. கால பைரவரின் காயத்ரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். பின் கால பைரவருக்கு செவ்வரளி பூ சாத்தி 2 கரும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம் பழங்களை அவர் பாதத்தில் வைத்து வணங்க வேண்டும். பின் வில்வ இலையால் அர்ச்சகரிடம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளை காண வேண்டும். தூப தீப ஆராதனைகளை காணும் பொழுதும் கால பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜபித்து வணங்கலாம். பின் பூஜை முடிந்ததும் திருநீறு, குங்குமம், மற்ற பிரசாதங்களையும் 1 எலுமிச்சம் பழத்தையும் வாங்கி கொள்ளுங்கள். தயிர் சாதத்தை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து
அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள், உங்களது எதிரிகள் அனைவருமே வீட்டை விட்டு சென்று விடுவார்கள். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே ராகு காலத்தில் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாத்தி ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வெல்லம் கலந்த பாயசம், உளுந்து வடை, பால், தேன், பழம் நிவேதனமாக படைத்து வில்வ இலைகளால் பைரவர் பைரவி காயத்ரி மந்திரத்தை கூறி அர்ச்சித்து வணங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த நாளில்தான் அஷ்டலட்சுமிகளும் தங்களது செல்வத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக சொர்ணாகாஷ்ண பைரவரை வழிபடுவதால் நாமும் அந்த நேரத்தில் சொர்ணாகாஷ்ண பைரவரை வழிபட்டால் நமது வீட்டிலும் செல்வ செழிப்பு ஏற்படும். சொர்ணாகாஷ்ண பைரவரின் காயத்ரி மந்திரம்: ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹரப்ரம் ஆத்மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷண பைரவ பிரசோத்தயாத். பைரவி காயத்ரி மந்திரம்: ஓம் திரிபுராயை வித்மகே பைரவ்யை தீமகி தன்னோ தேவி பிரசோத்தயாத். இந்த மந்திரங்களை கூறி வில்வ இலைகளால் சொர்ணாகாஷ்ண பைரவரை அர்ச்சித்து வணங்கினால் நமது வீட்டிலும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த தை மாத தேய்பிரை அஷ்டமி என்று கால பைரவரையும் சொர்ணாகாஷ்ண பைரவரையும் வழிபட்டு நாம் அற்புதமான பலன்களை பெற வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.